ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சோழ நாட்டு திவ்ய தேசம் பாகம் 18 திரு அரிமேய விண்ணகரம். சிங்கம் போன்ற அரிமேய விண்ணகரம். அரி அப்படின்னா சமஸ்கிருதத்துல சிங்கம்னு அர்த்தம். நரசிம்ம அவதாரத்துல சிங்கமா வந்து ஹிரண்யகசிபுவை வதம் செஞ்ச அதே வேகத்தோடும் சக்தியோடும் பெருமாள் இங்க அமர்ந்திருக்காரு. எதிரிகள் பயம் நீங்கவும் மன தைரியம் கிடைக்கவும் இந்த அரிமேய விண்ணகரம் ஒரு பவர்ஃபுல் தலம். அரிமேய விண்ணகரம் அதாவது நரசிம்மரோட வேகமும் கிருஷ்ணரோட விவேகமும் ஒரு சேர கிடைக்கிற ஒரே இடம் இதுதான். இங்கே பெருமாளுக்கு இன்னொரு பேரு குடமாடு கூத்தன். கண்ணன் சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஆயர் பாடியில தலையிலையும் கையிலையும் குடங்களை வச்சுக்கிட்டு ஆடுன அந்த அழகான குடக்கூத்து கோலத்துல இங்க காட்சி தர்றாரு. 108 திவ்ய தேசங்கள்ல இந்த மாதிரி ஒரு பேரை நீங்க வேற எங்கேயும் கேட்க முடியாது. இங்க இருக்கிற தீர்த்தத்துக்கு கோடி தீர்த்தம்னு பேரு. இதுல ஒரு முறை நீராடி பெருமாளை வேண்டிக்கிட்டா 7 ஜென்ம பாவங்களும் சிங்கத்தை கண்ட யானை மாதிரி பயந்து ஓடி போயிடும்னு திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்காரு. சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடினப்போ அவரோட உக்கிரம் குறையாம இருந்துச்சு. அந்த சமயத்துல பெருமாள் இங்க வந்து சிங்கத்தோட கம்பீரத்தோட அமர்ந்து ஒரு சின்ன குழந்தையா சிரிச்சுக்கிட்டே ஆடின அந்த ஆட்டத்தை பார்த்த பிறகுதான் சிவனோட கோபம் முழுசா குறைஞ்சுதான். டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க இங்க வந்தா மனசு அப்படியே லேசாகிடும். அடுத்த வீடியோல 19வது திவ்ய தேசம் பத்தி பார்க்கலாம். இது போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.